ஹைதராபாத்ல இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான 2 சூப்பர் ஹீரோஸ்க்கு மகனா பிறந்த இந்த பையன் சூப்பர் பவர்ஸ் இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஹீரோஸா மாத்திர ஸ்கை ஹைங்கிற சீக்ரெட் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். இப்ப ஸ்கூலுக்குள்ள போனதுமே கோச் பூமங்கிற ஆள் இங்க வந்து இப்ப நான் உங்க பவர்ஸோட அளவு என்னங்கறத செக் பண்ணி உங்க எல்லாரையும் ஹீரோ சைட் கிக்னு 2 குரூப்பா பிரிக்க போறேன். வேற லெவல் சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஹீரோ டீமுக்கு போவீங்க. அதுவே டம்மியான மொக்கையான பவர்ஸ் இருக்காங்க எல்லாம் சைட் கிக் டீமுக்கு போவீங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தன்னோட பவரை காட்டுறதுக்காக பார்க்கவே பாவமா இருக்க ஒரு பையன் ஸ்டேஜுக்கு வரான். ஆள் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருந்தாலும் இவனோட பவர் கோலாமாசா இருக்கு. அதனால இந்த பையன் சூப்பர் ஹீரோ டீமுக்கு போயிடுறான். அடுத்து 6 கை இருக்கவன், ஆசிட் வச்சு துப்புறவன், தன்னோட உருவத்தை சேஞ்ச் பண்றவன், ஷேப் ஷிஃப்டர் நல்ல நல்ல பவர்ஸ் இருக்கவங்க எல்லாரும் ஹீரோ டீமுக்கு போயிடுறாங்க. ஆனா ஆயில் மாதிரி மாறுறவன், சர்க்கஸ் பாலா மாறுற பொண்ணு, கலர் பெருசாலியா உருமாறுறவன், மொக்க பவர்ஸ் இருக்கவங்க எல்லாம் சைட் கிக் டீமுக்கு போயிடுறாங்க. கடைசி நம்ம வில்ல ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு உன்னோட சூப்பர் பவர் என்னன்னு காட்டுறா தம்பின்னு சொன்னா, ஐயா எனக்கு எந்த ஒரு பவருமே இல்லைங்க ஐயான்னு சொல்றான். டே சும்மா விளையாடாதடா, நீ கண்டிப்பா உங்க அப்பா மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருப்ப, இப்ப பாரு. யோ சொன்னா நம்பியா, எனக்கு எந்த பவருமே இல்ல. சரி விடுறா, அப்பா மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லனா என்ன, அம்மா மாதிரி கண்டிப்பா உனக்கு பறக்கிற பவர் இருக்கும்னு ஸ்டேஜை தூக்கி விட. அரே விளாண்டதெல்லாம் போதும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன்னோட பவர் என்னன்னு சொல்லு. சார் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது.